ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த வீடியோ. என்னோட டே எப்போதும் காலையில் 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும். எந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். இங்கே சீக்கிரம் பொழுது விடிஞ்சிடும். புருணையில் 6 மணிக்கெலாம் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிங்கப்பூர் மலேசியாவில் சேம் டைம் தான், ஆனால் அங்கே 7 மணிக்கு தான் பொழுது விடியும். இங்கே மணி 6:15 ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் எப்போதும் கடலை, முட்டை, ஃப்ரூட் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். இன்றைக்கி இங்கே முட்டை மட்டும் தான் வேக வச்சுருந்தேன். இது வெந்தய தண்ணி. காலையில் சியா சீடு இல்லை வெந்தய தண்ணி ஏதாவது மாற்றி குடிச்சுப்பேன். ஃப்ரூட்டு நேற்று நைட் வாங்கிட்டு வந்தது இருந்தது, அதை அப்படியே எடுத்து பேஸ்கெட்டில் எடுத்து வைக்கிறேன். நேற்று கொய்யாக்காவும் ஆப்பிளும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரெண்டுத்தையும் எடுத்து பேஸ்கெட்டில் போட்டு டைனிங் டேபிளில் தான் நான் எப்போதும் ஃப்ரூட் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு எது வீணாக போகுது டக்குன்னு எடுத்து சாப்பிடவும் தோணும் பசிக்கிறப்ப, மற்ற ஸ்நாக்ஸ் தேடாமல். அதனால் எப்போதுமே டைனிங் டேபிளில் தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பிளும் கொய்யாக்காவும் தான் ஒன்று கொடுத்தேன். எக்கு இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் எப்போது 7 மணிக்கெலாம் கிளம்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்போதைக்கு சாப்பிட முடியாது, அதனால நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டெய்லி கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ரெட் பீனு, அப்புறம் இந்த மாதிரி சரல்ஸும் மாற்றி கொடுத்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கணும். ஃப்ரூட்டு மேக்ஸிமம் ஆப்பிள், கோவா இதுவும் மாற்றி ஆரஞ்சு மாற்றி வைப்பேன். ஆனால் எக் மட்டும் ஸ்டாண்டர்டாக எப்போதுமே எக்கு வச்சுருவேன். இன்றைக்கி 2 எக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் கடலை எதுவும் அவிக்கல, ஃப்ரூட்டும் 2 எக்கு மட்டும்தான் வச்சுருந்தேன். இந்த கேரியர் பற்றி சொல்லணும். இந்த கேரியர் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு வாங்கினது. என்னோடய பேர் தான் இந்த கேரியரில் போட்டிருக்கோம். அது நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இதில் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன், இதை நான் அப்ராட் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்லாம் அப்போதைக்கு அந்த திங்கிங்லாம் இருந்ததே இல்லை. பரவாயில்ல, நம்ம படித்ததுக்கு நினைவாக இருக்கிறது இந்த ஒரு கேரியர் மட்டும்தான். ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு டைம் இருக்கும். ஸோ மொதல் நாள் ஜாமான் நைட்டு கழுவி வச்சது எடுத்து வச்சுட்டு ஏதாவது ரீஃபில் பண்ணி வைக்கிறதெல்லாம் ரீஃபில் பண்ணி எடுத்து வைப்பேன். இது கேஸ்டர் சுகர். இங்கே புருணையில் ஒரு 2 மாதமாக சுகர், நார்மல் சுகர் கிடைக்கிறது இல்லை. நான் கேஸ்டர் சுகர் வாங்கி தான் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மல் சுகர் எப்போதுமே 1 கிலோ 1 வெள்ளி 25 காசு இருக்கும். ஆனால் இந்த கேஸ்டர் சுகர் 450 கிராமே 1 வெள்ளி 30 காசு இருக்குது. மார்னிங் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால அப்படியே நான் வாஷிங் மிஷினில் எப்போதுமே மார்னிங்கே துணியை போட்டுருவேன். சோப்புத்தூள் சரியாக பெரிஞ்சு அதையும் எடுத்து வச்சுட்டேன் ரீஃபில் பண்ணி. என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் முக்கால்வாசி வேலையை முடிச்சிருவேன். அன்றைக்கி மதியம் என்ன குக் பண்ண போகிறோமோ ஃப்ரீசர்லேருந்து எது எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். இப்போலாம் முட்டை சீக்கிரம் காலையில் அவிக்கணுங்கிறதுக்காக ப்ரெஷர் குக்கரில் வச்சிடுறது. மணி 7 போகுது. ஹஸ்பண்டும் காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் கிளம்புனதும் நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஒரு 9 மணி வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். திரும்ப 9 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு விண்டோலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூமில் உள்ளது கொஞ்சம் நேரம் நைட் ஏசி வரதுனால நான் காலையில் எழுந்திரிச்சதும் எப்போதும் விண்டோ ஓப்பன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஏர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சேர்த்து சாப்பிட்ருவேன். 9 மணிக்கெலாம் 2மே முடிச்சிடுவேன் சேர்த்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்போதும் டைனிங் டேபிளில் டேட்ஸும் கேண்டியும் வச்சுருப்பேன். அந்த டேட்ஸ்லாம் காலியாக இருந்தது, அதையும் இப்போ ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே மார்னிங்கே முடிச்சிடுவேன். வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, ஏதாவது பிளான் வச்சுருந்தேன்னா அது எல்லாமே மார்னிங்கே முடிச்சிடுவேன். 10 மணிக்குள்ளே மேக்ஸிமம் வேலை, க்ளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடும். இது வெங்காயம் முதல் நாள் நைட்டு வாங்கிட்டு வந்தேன், அதை காலி பண்ணிவிட்டு அந்த கூடையை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போதும் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். அப்படியே எடுத்து வச்சா அது நல்லா இருக்குது. இந்த தடவை ரொம்ப தோல் உறிஞ்ச வெங்காயமாக இருந்துச்சு, அதெல்லாம் தோல் உறிஞ்சதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் சீக்கிரம் நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்புறம் ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கி சிக்கனும் எடுத்து வச்சுருந்தேன், மட்டனும் எடுத்து வச்சுருந்தேன். என்ன ஆக்குறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஃபுல் சிக்கனாக வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஃபுல் சிக்கன்லாம் ஊர்லலாம் நான் தொட்டு கூட பார்த்தது கிடையாது. இங்கே வந்தால் தான் இதெல்லாம் கட் பண்ணவே, அதுவும் நான் யூடியூப் பார்த்து தான் கட் பண்ணவே கற்றுக்கிட்டேன். ஒரு வழியாக மட்டன் பிரியாணின்னு முடிவு பண்ணதுனால மட்டனும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் மட்டும் லெக்காக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெக்கை தனியாக மற்றது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம், சண்டே யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மட்டன் வேக போட்டாச்சு. மட்டனுக்கு இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், லேசாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருவேன். சில மட்டன்லாம் வேகாது. இந்த மட்டன் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துருச்சு. ஏன்னா இங்கே உள்ளது ஆஸ்திரேலியா லேம்பு தான், அதனால் வேகிறது கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும். ஆனால் இன்றைக்கி இங்கே ரொம்ப சீக்கிரம் வெந்துருச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக சிக்கன் மசாலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தந்தூரி சிக்கன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தூரி சிக்கனுக்கு உள்ள மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி பரட்டி எடுத்து வச்சாச்சு. சிக்கனை கொஞ்சம் நேரம் மசாலா ஏறி இருந்தால் சாப்பிட்ற டைமில் பொரிச்சிக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலாவும் போட ஆரம்பிச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான ஆனியன் எடுத்து ஃபஸ்ட்டு தோல் உரித்து அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் நம்ம ஒரு கையாக வேலை பார்க்குறதுனால நான் நானாக எல்லாமே பண்ணிக்கணுங்கிறப்போ கொஞ்சம் நான் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிப்பேன். ஏனோ தானோங்கிறதெல்லாம் கிடையாது.
எதாவது எப்பப்போ பண்ணணுமோ அதாவது அப்பப்போ பண்ணிக்கணுங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிப்பேன். ஹஸ்பண்ட் மதியம் லஞ்சுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. ஃப்ரைடே அப்போ 1 மணிக்கு தொழுக வைப்பாங்க. 1:30க்கு வருவாங்க. அந்த வர டைமில் டேபிளில் சாப்பாடு ரெடியாக வச்சுருப்பேன். இதுக்கிடையில் நானும் வேலையை முடிச்சிட்டா தான் ஓதிட்டு தொழுதுட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும். அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஃப்ரைடே வேலை பார்ப்பேன். ஆனியனையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி கொஞ்சம் ஆனியன் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால ஆனியன் ரைத்தா ஆனியன் போடணும், வறுத்து போடுவேன். அதுக்காகவே கொஞ்சம் ஆனியன் கூடுதலாகவே எடுத்துப்பேன். மட்டனும் வெந்துருச்சு. பிரியாணிக்கானது ரெடியும் ஆயிடுச்சு எல்லாமே. நான் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டேன். ஒரு பக்கம் மசாலா கிரேவிக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வெங்காயத்தை போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு வேலையை பிளான் பண்ணி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கலாம். நம்ம வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் கிடைக்கும் நமக்கு. நம்மளா வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டு இருந்தால் நம்ம நாள் ஃபுல்லாக கிச்சன்லேயே நிற்க வேண்டியது தான். அதனால் கொஞ்சம் ப்ரிப்பராக பிளான் பண்ணி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த அன்றைக்கி நான் ரொம்ப தெரியாமல் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேமராவை பார்ப்பேனா, ஃபுட்டை பார்ப்பேனா, டைமுக்கு சமைக்கணும் அப்படின்னு ரொம்ப ரஷ்ஷாக ஓடிட்டு இருந்துச்சு. பாதி கிளிப்ஸ் எடுக்க முடியல. ஆனியன் ரைத்தா குக்கும்பர் எல்லாமே போட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இன்னும் தயிர் மட்டும் ஏன்னான்னு தெரியல, ரொம்ப திக்காலாம் உரைய மாட்டேங்குது. இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ரைத்தாவும் கரெக்டாக இல்லை. ஊரில் வந்து எப்போதும் இந்த பேக்கெட் தயிர்லாம் யூஸ் பண்ணுவோம். ரைத்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. நான் ப்ரேயர் முடிச்சுட்டு லஞ்சு ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். மட்டன் பிரியாணி சூப்பராக வந்துருந்துச்சு. அந்த அன்றைக்கி மட்டனும் சூப்பராக குக் ஆகிருந்துச்சி. டேஸ்ட்டும் சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. நைட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் பிரியாணி பண்ணிவிட்டேன். நைட்டுக்கு கொஞ்சம் சமைக்க வேணாம், இதே வச்சு ஓட்டிடலான்னு பிரியாணி சேர்த்து பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வேணும்னு ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. இங்கே உள்ள கிளைமேட் இப்படி தான். மார்னிங் வெயில் அடிக்கும், அப்புறம் மழை பெய்யும். அந்த மாதிரி தான் போச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே தான் நான் ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஊரில் உள்ளவங்களுக்கு ஃபோன் பேசிவிட்டு அம்மாவுக்கு அப்படி பேசிக்கிட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பாத்திரம் விளக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா அப்பப்போ நான் பாத்திரம் விளக்கிடுவேன். இது வந்து லஞ்ச் முடிச்ச பிளேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சம்டைம்ஸ் நான் ஃபோன் பேசிக்கிட்டே வேலை பார்க்கும் போது எனக்கு வேலை சீக்கிரம் முடிகிற மாதிரி ஃபீல் இருக்கும். வேலை நிறையா இருந்தாலும் அலுப்பு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பேசிகிட்டு 2 பேரும் ஊரில் அந்த மாதிரி பழகியாச்சா. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது அந்த மாதிரி. இப்போ தனியாக சமைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ யார்ட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டு வேலை பார்க்கும்போது சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சமைச்சிட்டு இருக்கும் போது நான் பல தடவை அடுப்பை க்ளீன் பண்ணுறேன்னு கை டேமேஜ்லாம் ஆகிருக்கு. பாருங்கள், ஜாமான் எடுத்து எப்போதும் ஃபேனில் அப்படி எடுத்து காய வச்சிருவேன். கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹாலையும் ஒரு க்ளீன் பண்ணிவிடுவேன் எப்போதும். ஏதாவது சாப்பாடு சிந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோப்பு ஒன்று போட்டு விட்டுருவேன் எப்போதும். அதனால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையை கொஞ்சம் கட்டி வச்சுருந்தேன். அந்த கார்பேஜ் கொண்டு போய் பின்னின் சைடு தான் போய் போடணும். அதனால் இது ஹவுஸோட பேக் சைடு சூப்பராக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போ லாங் வீடியோ பிளான் பண்ணியிருந்தாலும் அப்போதைக்கு வானவில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இங்கே பொருணில் அடிக்கடி வானவில் பார்க்கலாம். இது என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து அனுப்பின வீடியோ அந்த அன்னைக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.